Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. This is the part 2 of the video, which is the topic of share capital and debentures. Okay, so இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் பார்ட், அதாவது ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா அதாவது யூனிஃபார்ம் பேசிஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ யூனிஃபார்ம் பேசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. ஸோ இப்போ வந்து ஷேர்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ கால் பண்ணிகிட்டே இருப்பாங்களே. ஸோ அப்போது ஒரு கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு யூனிஃபார்மாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறது. அவ்வளோதான். ரெகுலர் பேசிஸில் பேமெண்ட்டுக்காக நீங்கள் இப்போ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த கால் தான் யூனிஃபார்ம் பேசிஸ். ஓகே, ஸோ எவ்வளோ வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறத போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுவோம். ஓகே டன். நெக்ஸ்ட் திங் கால்ஸ் இன் அட்வான்ஸ். இது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஷேர்ஸ் ஒழுங்காக வந்து இது பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒழுங்காக ஷேர்ஸை பே பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பெய்டு ஷேர்ஸ், அதாவது முழுசாவோ இல்லை அரைகுறையாவோ பே பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு முன்கூட்டியே கால் பண்ணுறது தான் கால்ஸ் இன் அட்வான்ஸஸ். முன்கூட்டியே கால் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி முன்கூட்டியே கால் பண்ணுறது தான் என்னன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே தான். ஸோ அது என்னென்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஓட்டிங் ரைட்ஸும் இருக்காது. ஸோ ஆர்டிகல்ஸ் அலோவ் பண்ணால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டும் கூட. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் பேசிஸும் கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட். அடுத்தது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். பட் இருந்தாலும் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை. இஷ்யூ ப்ரைஸ் இருக்கும்ல, ஸோ இஷ்யூ ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த இஷ்யூ ப்ரைஸ் நார்மலாக அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் ப்ரீமியம். ஓகே, அவ்வளோதான். நார்மலாக இப்போ 2 rupees தான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா, ஸோ அவங்க 3 or 4 அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா இதில் எவ்வளோ ப்ரீமியம்? 2 rupees. ஸோ அதுதான் வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் அப்படின்னா இப்போ 4 rupees ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அதில் எவ்வளோ அவங்க ஈச் ருபீஸாக வச்சுருப்பாங்க அப்படின்னா 2 rupees கம்மியாக. ஸோ இதில் எவ்வளோ அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 2 rupees தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்கவுண்ட்டு. இப்போது அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் எனது ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரீமியமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், விச் இஸ் கால்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அது கேஷாக இருக்கலாம், கைண்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான செப்பரேட் ஐட்டம் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டியே ஆகணும். இதுதான் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியமில் சொன்ன ஒரு விஷயம். ஸோ இதுவுமே நம்ம இந்த செப்பரேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எதுக்கெலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த போனஸ் ஷேர்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறப்போ, இஷ்யூ ஷேர்ஸ் பண்ணுறப்போ, அது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்காக, ரிடம்ஷனுக்காக, பைபேக்காக. ஸோ பைபேக் லெசன்ஸில் அக்கௌண்ட்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுப்போம். கரெக்டாக? ஸோ லைக் வைஸ் ஒன்லி. ஸோ அதுவுமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அலோவ் பண்ண, அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் எனது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நார்மலாக இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு ப்ரைஸை விட அந்த ஃபேஸ் வேல்யூ விட அந்த ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும்? லோவராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இப்போ 4 அப்படின்னா இதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா இதான் வந்து நாமினல் வேல்யூ அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோனா 2 அப்படி இருக்கும். ஸோ இது எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு? 2 rupees குறைஞ்சிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் என்னென்னா டிஸ்கவுண்ட். ஸோ எவ்வளோ ஃபேஸ் வேல்யூலேருந்து எவ்வளோ அமௌண்ட் இஷ்யூ ப்ரைஸாக குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட்டு? 2 rupees. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் என்னது? டிஸ்கவுண்ட். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ண, அதாவது ப்ரொகிப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் அலவுட், இட் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் சில டைம்ஸ் தட் இஸ் அலோடு. என்னது? அது வந்து ஃபுல்லாக ப்ரொகிப்ட் பண்ணல, சில டைம் அலோவ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்வெட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ். வாட் இஸ் மென் பை ஸ்வெட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் இருக்கிற, இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோடய கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸை நான் மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய அந்த பொட்டன்ஷியலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பொட்டன்ஷியல் வச்சுருக்காங்களோ அது அப்படியே என்னோடய கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக போடாமல் அந்த மாதிரி இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்வெட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அலவுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரெடிட்டார்ஸ். ஓகே, அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு டெப்ட்டை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணுறது. என்னென்னா இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் என்னோட கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து கடன் இருக்குது, டெப்ட் இருக்குது. ஸோ இந்த டெப்ட்டை அடைக்கிறதுக்காக நான் ஷேராக கன்வெர்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அங்கே நான் டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்னோடய ஷேரை நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ நான் அந்த டைமில் என்ன பண்ணலாம், அந்த ஷேராக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அப்போ நான் வந்து டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணலாம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் வந்து அதை இஷ்யூ பண்ணலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் டெப்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் பிளான் ஸ்கீம். திஸ் இஸ் ஆல்சோ சேம் லைக் தட் ஒன்லி. ஸோ என்னோட கடனை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட அடைக்கிறது தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து என்னென்னா இந்த ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷன் பிளானும்
ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷன் பிளானும் டெப்ட் ரிஸ்ட்ரக்சரிங் பிளானும். ஓகே, இது எதுக்கு எக்ஸாம்பிள், டெப்ட்டை நான் ஷேராக கன்வெர்ட் பண்ணி அதில் நான் அடைக்கிறேன் என்னோட கடனை அப்படின்னா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸ், டேரக்டர்ஸ் இவங்களுக்குலாம் நம்ம இஷ்யூ பண்ணுறது. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட்டை கன்சிடர் பண்ணி நம்ம இஷ்யூ பண்ணுறது, ஸோ கேஷ் ஃபார்மில் இல்லாமல். ஓகே, ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னா, ஆல்ரெடி இஷ்யூடான கிளாஸாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆல்ரெடி இஷ்யூடான ஷேர்ஸாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, எவ்வளோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இஷ்யூ பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நடந்திருக்கணும். ஓகே, எவ்வளோ இதுக்குள்ளே அவங்க ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் பண்ணணும். இந்த வேலிடிட்டி என்னன்னா 12 மந்த்துக்குள்ளே, நாட் மோர் தேன் 12 மந்த். ஓகே, ஸோ அது தாண்டி போகக்கூடாது, 12 மந்த்துக்குள்ளே பண்ணணும். ஸோ இதுக்கு எவ்வளோ லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு திங் எக்ஸிஸ்டிங் பெய்டப் ஷேர். ஓகே, எக்ஸிஸ்டிங் பெய்டப் ஷேர் கேபிட்டலோட 15%. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 5 crore. ஸோ 5 crore. ஸோ 15% ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பெய்டப் கேபிட்டல். ஓகே, அண்ட் தென் 5 crore. இது ரெண்டில் எது ஹையரோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு லிமிட். அது மட்டும் இல்லாமல் எதை எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னா 25%. ஓகே, 25% ஆஃப் த பெய்டப் ஷேர் கேபிட்டலும் ஸ்டார்ட் அப் 50%. ஓகே, ஸ்டார்ட் அப் 50% இருக்கணும் அட் 10 இயர்ஸில். ஓகே, 10 இயர்ஸில் 50%. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற ஷேருக்கான வேல்யூ 5 crore. ஓகே, 5 crore கிட்ட இருக்கலாம். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் இன் பீரியட்னா ஒன்றும் இல்லை, அது லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களால எதுவும் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா லாக் இன் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதான் லாக்கிங் பீரியட் மட்டும். அடுத்தது வேல்யூவேஷன் ஒன்றும் இல்லை, அதாவது ஃபேர் ப்ரைஸில் வேல்யூ பண்ணிக்கணும். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை ஃபேர் ப்ரைஸில் வேல்யூ பண்ணணும். நான் கேஷ் கன்சிடரேஷன் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, டெப்ரிசியேஷன் ஒரு அமார்டைசேஷனில் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். ஓகே, மற்றது எக்ஸ்பென்ஸாக காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நான் பார்த்துக்கோம் இல்லையா. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் இருக்கும்னு பார்த்தோம்ல, அதுதான். ஸோ அதை இஷ்யூ பண்ணி ரிடம்ஷன் பண்ணுறதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது இரீடமபிள் அண்ட் ரெடீமபிள் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணலாம். இரீடமபிள் அப்படின்னா நம்மளால் அந்த ஷேர்ஸை திரும்ப பெற முடியாதுன்னு அர்த்தம். ரெடீமபிள்னா நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறது அர்த்தம், ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க இரீடமபிளை நீங்கள் இஷ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ரெடீமபிள் மட்டும் தான் இஷ்யூ பண்ணலாம், ரெடீம் பண்ணலாம். ஸோ அதுவும் ஆர்டிகல் அசோசியேஷனில் சொல்லியிருந்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டன். ஸோ இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருடைய மேக்ஸிமம் டென்யூர் என்னென்னா 20 இயர்ஸ். ஓகே, 20 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆகிடணும், ரிடீம் பண்ணிடணும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாவே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேரா, ஸோ அது ரிடீம் பண்ணுறதுனா 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதான் கம்பெனிஸ் ஆக்ட் ரூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். அது ஓகே ஓகே மேம். ஸோ இது யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீரியட், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த 30 இயர்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 30 இயர்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு மட்டும் 20 இயர்ஸ், இவங்களுக்கு மட்டும் ஏன் 30 இயர்ஸ்னு பார்க்காதீங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே அவங்க சும்மா கொடுக்கல. எப்படின்னா 20 வருஷம் வரையும் ஓகே, ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. பட் 21வது வருஷத்துலேருந்து நீங்கள் 10% ரிடம்ஷன் பண்ணிடணும். 10% கொடுத்துக்கிட்டே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக என்னதுன்னா கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க எந்த ஒரு ரிடம்ஷன் பண்ணுறதுலையும் சரி, டிவிடெண்ட் பே பண்ணுறதுலையும் சரி, எதுலேயுமே அவங்க மிஸ்டேக் டிஃபால்ட்டாக இருந்திருக்கவே கூடாது. ஓகே. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம்னா ப்ராஃபிட் ஆர் ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் எங்கேன்னா சிஆர் இருக்கும், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அந்த ப்ராஃபிட்டை. ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னா சோர்ஸ் ஆஃப் ப்ரீமியம். ப்ரீமியமாக எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா ப்ராஃபிட், அதாவது ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து எடுக்கலாம். அண்ட் தென் இல்லையா, ஸோ அந்த ரிடம்ஷன்லாம் பார்க்குறப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆர் தென் ப்ராஃபிட், இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஓகே டன். ஸோ அந்த சிஆர்ஆர் இருக்குது இல்லையா, ஸோ இது என்னன்னா அன்இஷ்யூடு ஷேர்ஸ், அதாவது ஃபுல்லாக பே பண்ண போனஸ் ஷேர்ஸ். ஓகே. சப்போஸ் நம்மளுக்கு அந்த ரெடம்ஷன் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபர்தர் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஃபர்தர் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு எப்படின்னா, அதுக்கு அப்ரூவல் வாங்கணும், 3/4 ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஒத்துக்கணும், ட்ரிபியூனல் அப்பியரல் வாங்கணும். ஓகே, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இதுக்கு இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கம்பெனியோட செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை மெம்பர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு திங் அது ட்ரான்ஸ்ஃபரர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிக்குள்ளே நடந்துருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர். நேமு, அட்ரஸ், ஆக்குபேஷன் இது எல்லாமே இருக்கணும். டியூலி ஸ்டாம்ப்டு இருக்கணும். ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கணும் இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதை கம்பெனியில் இமெயில் ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கணும், எலக்ட்ரானிக் மோடில் அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்க டெலிவர் பண்ணியிருக்கப்போ, கம்பெனியில் டெலிவர் பண்ணியிருக்கப்போ வித்தின் 60 டேஸ்க்குள்ளே டெலிவர் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போனா அந்த ஷேர் கேபிட்டலில் லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகே, if no share capital letter of allotment should be filed. ஷேர் கேபிட்டல்னா லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அடுத்தது இஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் லாஸ்ட், இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தொலைஞ்சிருச்சு, இல்லை டெலிவர் ஆகலை வித்தின் 60 டேஸ் அப்படின்னா அது வந்து இன்டெம்னிட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வித்தின் 60 டேஸ்க்குள்ளே டெலிவர் பண்ணியிருக்கணும். ஷேர் கேபிட்டல்னா லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் அது வந்து டெலிவர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தொலைஞ்சிருச்சு, டெலிவர் ஆகலை அப்படின்னா 60 டேஸ்க்குள்ளே அதை வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டெம்னிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ஷியலி பெய்ட் அப் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போது ட்ரான்ஸ்ஃபரு பார்ஷியலாக மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபரர் வந்து கம்பெனிகிட்ட சொல்லுவார், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்ஷியலாக தான் பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு, ஏன் பார்ஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இவங்க எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாமல் திரும்ப என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு பே பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து வாட் இஃப் ஹேப்பன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸப்ஷன் வந்து கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸோ அவங்க கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கிறப்போ அவங்க எதுவும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே ஆனுவல் ரிட்டர்னே எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னா, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஃபுல் எக்ஸாம் கொடுக்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாண்ட்ஸ்க்கு பார்ஷியல் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே டன். ஸோ இதான் வந்து என்னென்னா இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனியில். ஓகே ஸோ ட்ரான்ஸ்மிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, until then this is Shweta signing off. Thank you.